சிவய. சிவய நம எனம சிவம சிவயன வயநமசி நம சிவய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலை நாதனே போற்றி போற்றி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. அப்படிப்பட்ட திருவண்ணாமலைக்கு இருவேறு தினங்களில் சென்ற போது எடுத்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கும் பாதை ரமண மகரிஷி ஆசிரமத்தில் உள்ள கந்தாசிரம வழி. உங்களால் முடிந்தால் நீங்கள் கிரிவல பாதையில் செல்லும் போது ரமண ஆசிரமத்திற்கு உள்ளே 4 மணிக்குள், மாலை 4 மணிக்குள், காலை 11 மணி முதல் மாலை 4 மணிக்குள் நீங்கள் சென்று, இந்த மலை மிகவும் சின்ன மலை, 1.5 கிலோமீட்டர் மட்டுமே. இதை ஏறி தரிசித்தால் மேலே கோபுரத்தின் 4 கோபுரங்களையும் நாம் பார்க்கலாம். ஸ்கந்தாசிரமம் ஏறும் பொழுது மிகவும் அமைதியாகவும் மனம் நிம்மதியாகவும், இயற்கை வளங்களுடன் செல்லும் பொழுது மிகவும் சந்தோஷமாகவும் உள்ளது. இதை ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். நான் இருவேறு தினங்களில் எடுத்த வீடியோக்களை இதில் பதிவிடுகின்றேன். ஒரு தினம் எடுக்கும் பொழுது பகலில் சென்றிருந்தேன். காலை சென்று ஐயனை தரிசித்து ஸ்கந்தாசிரமத்தில் சென்று இந்த மலை ஏறிவிட்டு வந்துவிட்டேன். பிறகு இன்னொரு தினங்களில் இரவு கிரிவலம் வருவதற்காக வந்தேன். அப்பொழுது இரவு 7:50 மணிக்குள் அன்பர்கள் அனைவரும் இரவு 7:50 முதல் காலை 5:30 வரை தரிசனம் கிடையாது. அதாவது உள்ளே அனுமதி கிடையாது. அன்பர்கள் அனைவரும் 8 மணிக்குள்ளாக கோபுரத்தை மூடிவிடுகின்றார்கள். அதோடு காலை 5:30 மணிக்கு மட்டுமே திறக்கப்படுகின்றது. அதாவது 7:50 மணிக்குள் நாம் தரிசனத்திற்காக உள்ளே போய்விட்டால் காலை 5:30 மணி வரை நாம் அங்கேயே இருந்து ஐயனை தரிசிப்பதென்றால் தரிசிக்கலாம், இல்லை என்றால் வெளியே செல்வதென்றாலும் சென்று விடலாம். ஆனால் இதில் என்னவென்றால் இரவு 11:30 வரை லைனில் இருப்பவர்களுக்கு ஐயனை தரிசிக்க அனுமதிக்கின்றார்கள். அதன் பிறகு நீங்கள் லைனிலேயே தங்க வேண்டியதாக தான் இருக்கின்றது. நான் பார்த்தவரை நான் 11 மணிக்கு பார்த்து விட்டேன். அதன் பிறகும் லைனில் இருந்தார்கள். ஆனால் அவர்களின் நிலை என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் அதன் பிறகு கிரிவலம் சென்று விட்டேன். நான் சென்றது சாதாரண பௌர்ணமி அல்லாத சனி ஞாயிறு தினங்களில் சென்றேன். அதற்கே மக்கள் கூட்டம் அலை மோதியது. சனி ஞாயிறுகளில் இப்பொழுது கிரிவலம் மிகவும் அதிகமாக செல்கின்றனர். அதனால் கிரிவலம் செல்லும் பொழுது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றார்கள். பயம் இல்லாமல் தனியாகவும் வரலாம், அன்பர்கள் மற்றவர்களோடும் வரலாம். அதன் பயம் ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஐயனின் தரிசனத்திற்கு ஏற்றபடி உங்களுடைய பொன்னான நேரத்தை இதற்காக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். எனக்கு இதற்கான வார்த்தைகள் சொல்ல தெரியவில்லை. நீங்கள் இதற்கேற்றபடி உங்களுடைய திட்டத்தை வகுத்து கொள்ளுங்கள். நான் சேலம் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலையும் சென்றேன். அப்பொழுது எனக்கு அந்த அளவுக்கு வீடியோ எடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் போட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. இதன் பிறகு நான் சதுரகிரி மலை செல்லுவேன் இந்த மாதம். அப்பொழுது நான் லைவில் உங்களை அனைவரையும் நான் இதில் ஐயனை தரிசிக்க என்னால் முடிந்தவரை நான் செய்கிறேன். ஓம் நம சிவாய. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள்.